14 வகையான பூஞ்சை நோய்கள் இருக்குங்க. நோய்கள் இருக்குது. அந்த நோய்க்கெல்லாம் பல்வேறு ரகங்களில், பல்வேறு நிலமைப்பில், பல்வேறு பெயர்களில் இருக்குது. ஆனால் அது எல்லாமே பிரச்சனை என்னென்னா, மண்ணில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள் அல்லது மண்ணில் இருக்க பூஞ்சையும் இந்த கட்டைகளில் இருக்க பூஞ்சையும் ரெண்டு இணைஞ்சு பெருகிறது. அதுக்கு வேணுங்கிற கவனத்தை நம்ம கொடுக்காமல் இருந்தோம், ஆரம்ப காலத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை செய்யாமல் இருந்தோம்னா பின்னாடி நமக்கு தொல்லையை கொடுத்துரும். என்ன செய்யணும்? கட்டைகள் வாங்கிட்டு வந்தோடனே நடவு பண்ணுறப்ப அதோட மேல் பக்கத்தை சுரண்டி, வேர்களெல்லாம் சுரண்டிட்டு, முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரம் வச்சுட்டு அதில் தண்ணி 200 கட்டைக்கு தண்ணி வச்சுட்டு அதில் 1/2 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி, 1/2 லிட்டர் ட்ரைகோடர்மா விரிடி போட்டு இந்த கட்டைகளை ஒரு 5 நிமிஷம் ஊற வைக்கணுங்க. முடியும்னா, உங்களுக்கு முடியும்னா 1/2 லிட்டர் பாஸ்போ பாக்டீரியா கலந்துக்கலாம். பாஸ்போ பாக்டீரியா, ஹியூமிக் அமிலம் இருந்தாலும் 1/2 லிட்டர் கலந்துக்கலாம். எதுக்கு? வேர் வளர்ச்சிக்காக. உள்ளே ஊற்றியிருக்கோம்ல இந்த திரவத்தில், இதெல்லாம் நல்லா முக்குறீங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நடவு பண்ணுறீங்க. வச்சுட்டு நல்லா அமுக்கி விட்டு மண்ணை இழுத்து மூடி தண்ணி கொடுக்குறோம். வாங்கிட்டு வந்த கட்டைகளில் எங்கேயா வெட்டுப்பட்டிருக்கு, கட்டைகளில் வெள்ளையாக பூஞ்சை ஒட்டி இருக்குது, தூக்கி போட்டுறணுங்க. ஒரு அழுகல் வாடை வருது, தொட்டால் நசநசன் இருக்குது, அப்படி உங்கள் மனசுக்கு பிடிக்கலையா, எடுத்துடணும். மொதல் காரியம். 2வது காரியம், பிடிச்சாலும் பிடிக்கலைனாலும் ஒரு ஆரம்பத்தில் கொஞ்சம் பணம் செலவு பண்ணி ஒன்றுமே செய்யாமல் வாழை தார் மட்டும் இந்த ஒசரம் வரணும், 22 கிலோலேருந்து 30 கிலோ வரணும், அப்படிலாம் ஆசைப்படக்கூடாது. நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்தளவு தான் வரும். ஒத்துக்கிறீங்களா? அப்போ பாதுகாக்கணுங்கிறப்ப நம்ம வீட்டில் பிள்ளைங்க பிறந்தாலும், சின்ன பிள்ளை பிறந்தாலும் தடுப்பூசி போடுறோம்ல, அது மாதிரி தான் ஒரு கட்டையை தூக்கி உள்ளே வச்சோம்னாலும் அதுக்கு தடுப்பூசி போட்ட மாதிரி மருந்து கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? 200 ரூபா அந்த ட்ரைகோடர்மா விரிடி அல்லது சூடோமோனாஸ் 200 லிட்டர் தண்ணியில் 1 லிட்டர் அல்லது 2 கிலோ கலந்துக்கிறோம். 1 கிலோ நாட்டு சர்க்கரை கலந்துக்கிறோம். கலந்து வச்ச திரவத்தை ஒரு நாள் கழித்து ஒரு வாளியில் எடுத்துகிட்டு போய் குளிக்கிற மக்கு ஒரு மரத்துக்கு அப்படியே ஊற்றிக்கிட்டே போகிறோம். 200 லிட்டர் தண்ணி 200 மரத்துக்கு. ஓகேங்களா? இப்படி செஞ்சாலே ஆரம்பத்தில் எந்த தொல்லையும் வராதுங்க.